ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஐஆர்எஃப்சியோட சார்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் 10த் ஜான்வரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அ ஐஆர்எஃப்சி வந்து 135 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தேன். மார்ச்சுக்குள்ளார போயிடும்னு போட்டிருந்தேன். ஆனா இது ஜனவரிக்குள்ளாரயே இது ரீச் ஆயிடுச்சு. 135 நியர் பை 135 வரைக்கும் வந்துடுச்சு. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவ கன்சிடர் பண்ணலாமா? இன்னும் ஃபர்தரா மேல போகுமா? அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணா தான் இது 162 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நல்லா எட்ஜ்ல இருக்கு இந்த அ ஒ அந்த கேண்டில். ஸோ இது ஒரு என்கல்ஃபிங் மாரி. நல்ல இந்த வீக் வந்து ஒரு 140 கிட்ட முடிஞ்சிடுச்சு. ஆ நெக்ஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ 135 கீழ போகல. நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து இந்த மந்த்துக்குள்ளார இது 135க்கு கீழ போகாம இருந்துச்சுன்னா, இது கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் மந்த் 162 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீக்கே வந்து இது 135 தாண்டல. இல்ல நெக்ஸ்ட் வீக்கும் வந்து இந்த 135க்குள்ளார தான் இது அ ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, இதுக்கு அகைன் கரெக்ஷன் ஆகி கீழ வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடத்த நீங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 135ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணக்கூடிய இடமா கன்சிடர் பண்ணுங்க. மீதி இருக்கத 160 மேல வந்துச்சுன்னா, நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் கீழ வந்துச்சுன்னா, ஐய்யயோ! 135லயே நான் புக்கிங் பண்ணியிருந்திருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு வேளை கீழ இறங்கி வந்துச்சுன்னா, எது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஆ ம் இந்த இடமே வரதுக்கு 115லயே சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 113 அந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 110 இதுக்குள்ளார. இந்த 110லேருந்து 115க்குள்ளார சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அதுவும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா, கண்டிப்பா இந்த 103ல சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல 0.5 இருக்கு. நல்ல ஒரு கன்சால்டேஷன்ல இருந்திருக்கு. இந்த ரெசிடென்ஸா இருந்திருக்கு. ஸோ, இத கண்டிப்பா இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து நீங்க ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் மட்டும் எல்லாத்தையும் பண்ணாதீங்க. ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் மட்டும் புக் பண்ணிட்டு, இந்த இடம் வரும்போது 103 அப்படிங்கும் 105 அதுக்குள்ளார வரும்போது, நீங்க மறுபடியும் கன்சிடர் பண்ணுங்க. பையிங்க்கு கன்சிடர் பண்ணுங்க. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா, 89 கிட்ட இருக்கு. ஸோ, வந்து இது வந்து செல்லிங் பிரஷர் வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. வீக்லி டே கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, 89 கிட்ட இருக்கு. ஸோ, கண்டிப்பா வந்து செல்லிங் பிரஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீக்லி கேண்டில் டே கேண்டிலுமே அதிகமா இருக்கு ஆர்எஸ்ஐ. வீக்லி கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே 91 கிட்ட இருக்கு. ஸோ, வந்து கண்டிப்பா அது வந்து புக்கிங் பண்ணக்கூடிய இடமா கன்சிடர் பண்றது தான் நல்லதுன்னு நான் ஃபீல் பண்றேன். எல்லாத்தையும் பண்ணாம ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் மட்டும் பண்றது நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து குவான்டிட்டி அதிகமா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ, பிளாக் டீ நடந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால தான் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து அந்த வீடியோ போய் பாருங்க. நான் சொல்லியிருப்பேன். ஆம் 10த் ஜான்வரி போட்டிருந்திருப்பேன் அந்த வீடியோ. நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நான் கமெண்ட்ல கூட போடுறேன். அந்த வீடியோ போய் நீங்க பாருங்க கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். நீங்க பை செல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்க ஃபினான்சியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. தேங்க் யூ.